Hello everyone, welcome to Struts 2. So in the previous videos we have seen more things related to Struts 2, MVC pattern, then Struts, creating a simple application in Struts 2, and we have also seen about the heart of the struts, that is action. Then we have seen about the interceptors, that is in the previous video we have seen we have a interceptors provide more cleaner separation in among MVC. It acts in between the controller and the action. Now in this video we are going to see some more things regarding the interceptor. So in this video we will be seeing the advantages of using interceptors. So and then interceptors in action, how it is works and how the interceptors are fired. Okay, so this is the agenda for this video. So now we will be seeing the advantages of using the interceptors. As we know already, Struts 2 follows a MVC pattern. We have a very cleaner separation in them, but along with that we are going to use the interceptor. So what is the use? ஸோ எம்பிசி பேட்டர்னுக்கு மேலே ஒரு செப்பரேஷனுக்காக why we are using this interceptors அப்படின்னு பார்க்கும்போது, so these interceptors provides more readability, gives more readability and flexibility. ஸோ என்றைக்குமே ஒரு சாஃப்ட்வேரை ஆஸ் அ ஹோல் டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக மாடியூலாக டெவலப் பண்ணுறது ஸோ ஈஸி, நம்ம நிறையா படிச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் த ரீசன் வை வி ஆர் கிரியேட்டிங் ஸோ மெனி ஃபங்க்ஷன்ஸ். வெறும் மெயின் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே என்றைக்குமே எல்லா ப்ரோக்ராமும் எழுதுறது கிடையாது. அதுக்கு பதிலாக நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எழுதுகிறோம், இல்லை நிறையா கிளாஸஸாக பிரிச்சுடுறோம். ஸோ அப்போ நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபோக்கஸ்டாக ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் வி கேன் டெஸ்ட், எந்த இடத்துல ப்ராப்ளம் வருதுங்கிறத ஈஸியாக செக் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி மாடியூலாக பிரிச்சிருக்கும் போது ப்ரோக்ராம் வந்து ரீடபிளாக இருக்கும். பின்னாடி வேறு யாரும் எரர் கரெக்ட் பண்ணணும், ஆர் இஃப் தே வாண்ட் டு மாடிஃபை, ஆர் இஃப் தே வாண்ட் டு எக்ஸ்டெண்ட், இன்ஹெரிட், வாட் எவர், they can easily do that. So layering a software provides readability and flexibility in testing. So that's a reason why we are using more separation. அதனால தான் இன்னும் செப்பரேஷன் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். So the primary benefit of flexibility are reuse and configuration. ஸோ நம்ம வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்க நம்மளை ரீயூஸ் பண்ண முடியும். ஏற்கனவே டெவலப் பண்ணியிருக்கிற இன்டர்செப்டார்ஸை we can reuse in some other applications. The flexible nature of interceptors allows us to easily customize request processing for the specific needs of certain request. ஸோ என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் நீடுக்கு நம்மளால் ஃப்ளெக்சிபிளாக we can easily customize. That is the main reason we are using the interceptors. That is the main advantages of using the interceptors. So now we will be seeing what is a part of what is the how interceptors will be in action, because already we know that ஒவ்வொரு ரெக்வெஸ்ட் யூஆர்எல் கிளைண்ட் வந்து வரும்போதும் அதுக்கு ஒவ்வொரு யூஆர்எலுக்கும் will be having action. That URL will be mapped to that action. So actionல we will be having a execute method. அந்த எக்ஸிக்யூட் மெத்தட் கால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்ன சொல்கிறோன்னா, ரெக்வெஸ்ட் யூஆர்எல் வரும்போது பிஃபோர் தி ஆக்ஷன் சம் ஆஃப் த இன்டர்பிரட்டர்ஸ் நீட் டு பி எக்ஸிக்யூட்டட். அப்போ எக்ஸிக்யூட் மெத்தட் கால் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நேரடியாக எந்த மெத்தடை கால் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, we have a class called as class invocation. Now it is a bundle of all your action and interceptors. The class invocation is in charge for the entire execution of action in struts. ஸோ எல்லா ஆக்ஷனும் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற எல்லா ஆக்ஷன்ஸும் ரன் ஆகிறதுக்கு கிளாஸ் இன்வொகேஷன் அப்படிங்கிறது தான் இன்சார்ஜ். ஸோ இட் என்கேப்சுலேட் ஆல் தி ப்ராசஸிங் டீடைல்ஸ் அசோசியேட்டட் வித் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ ஆக்ஷன். ஸோ ஒரு ஆக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ எல்லா டீடைல்ஸும் இப்போ ஆக்ஷன் இன்வொகேஷனில் இருக்கும், இன்க்ளூடிங் யுவர் இன்டர்செப்டார் டீடைல். ஸோ அப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க்லேருந்து இப்போ ஒரு ரெக்வெஸ்ட் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இட் டிசைட் விச் ஆக்ஷன் டு பி மேப்டு ஃபார் தட் யூஆர்எல். எந்த யூஆர்எல்லை மேப் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணிடுவாங்க. டிசைட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் த எக்ஸிக்யூட் மெத்தட் ஆஃப் தட் ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கு இருக்கிற எக்ஸிக்யூட் மெத்தடை கால் பண்ணுறதுக்கு பதிலாக நவ் ஆக்ஷன் இன்வொகேஷன் எக்ஸ்போசஸ் த இன்வோக் மெத்தட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸிக்யூட் மெத்தட் when we use an interceptor we will be calling the invoke method of action invocation. ஸோ இப்போ ஆக்ஷன் இன்வொகேஷனுங்கிற கிளாஸோட இன்வோக் மெத்தடை கால் பண்ணுவாங்க. அங்கேருந்து தான் இப்போ நமக்கு எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ரைட். ஸோ நவ் ஹவு த இன்டர்செப்டர்ஸ் ஃபயர் ஆஃப்டர் காலிங் த invoke method, what is going to happen? So the action invocation exposes
the invoke of method which is called by the framework to start the execution of the action. So ஒரு ஆக்ஷனோட எக்ஸிகியூஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்வோக் மெத்தட் கால் பண்ணிடுவோம். ஆஃப்டர் திஸ் மெத்தட் இஸ் கால்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் இன்டர்செப்டார் இன் த ஸ்டாக். அதாவது நம்ம இது ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம், இன்டர்செப்டாரோட பேசிக் இன்டராக்ஷன்ஸ் இருக்கிற வீடியோவில் பார்த்தோம். ஒரு ஆக்ஷன் கால் ஆகிறதுக்கு முன்னாடி யூ வில் பி ஹேவிங் அ ஸ்டாக் ஆஃப் இன்டர்செப்டார்ஸ். ஒரு இன்டர்செப்டார் தான் இருக்குங்கிறது கிடையாது. பேசிக் திங்ஸ் பண்ணுறதுக்குரிய எக்ஸப்ஷன் இன்டர்செப்டார், பரம்ஸ் இன்டர்செப்டார், ஈவன் ஒர்க் ஃப்ளோ, வாட் எவர் திங்ஸ் என்னென்ன இன்டர்செப்டார்ஸ் வேணுமோ ஒரு ஸ்டாக்காக இருக்கும். பை டிஃபால்ட் வி ஹாவ் அ டிஃபால்ட் ஸ்டாக் ஆர் வி கேன் ஆல்சோ கிரியேட் அவர் ஓன் ஸ்டாக் ஆஃப் இன்டர்செப்டார்ஸ். இப்படிலாம் நம்ம பேசிக் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த stack of interceptors execute பண்ணணும். So after the invoke method is called, the stack of interceptor is executed. So after the completion of these interceptors, the subsequent interceptors in the action occurs through the recursive calls. So first interceptor call ஆயிடுச்சுன்னா then அடுத்த interceptor ஓட invoke method recursive call ஆயிடும். Again and again and again ஒவ்வொரு interceptor ஓட invoke method in turn recursive கால் ஆகி ஃபைனலாக யார் கால் ஆகிடுவாங்கன்னா ஆக்ஷன் இட்செல்ஃப் கால் ஆகிடும். ஃபைனல் இன்வோக் மெத்தடில் ஆக்ஷனும் கால் ஆகிடும். ஆக்ஷனுக்குள்ளே இருக்கிற எக்ஸிக்யூட் இப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இன்வோக் ஆஃப் காலுக்கும் ஒவ்வொரு இன்டர்செப்டார்ஸ் கால் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கிற அந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் மோர் ஐடியா. அண்ட் தென் ஸோ இப்போ இந்த இன்வோக் ஆஃப் ரிகர்சிவாக கால் ஆகி ஃபைனலி the action will be executed. So an interceptor has 3 stages. So in the interceptor first it will be doing some pre-processing, then it pass on the control to the successive interceptors and ultimately the action by calling invoke. So pre-processing முடிச்சிட்டு then அதுக்கு அடுத்த இன்டர்செப்டார் கால் ஆகிடும். அப்படியே கால் ஆகி ரிகர்சிவாக கால் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்டர்செப்டார்ஸ் ஒவ்வொரு இன்டர்செப்டார்ஸும் ரிகர்சிவாக கால் ஆகி ஃபைனலி இட் கால்ஸ் தி ஆக்ஷன். ஸோ எப்படி கால் ஆகுது, ரிகர்சிவ் எப்படி கால் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் தி இன்வோக் மெத்தட். அண்ட் அது ரிகர்சிவில் திரும்ப அகெயின் அண்ட் ஒவ்வொரு இன்வோக் மெத்தடாக திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இட் டஸ் தி போஸ்ட் ப்ராசஸிங். ஸோ இன் ஜென்ரல் வி கேன் சே தட் interceptor has 3 stages. One is pre-processing and then calling of successive interceptors with the help of invoke method and doing some post-processing. Okay, so this is the basic thing how interceptor gets executed. In the next video we can see more things about the built-in interceptors. Thank you.